வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். விவசாயிகள் வேளாண் உற்பத்தியுடன் கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி தொழில், தேனீ வளர்ப்பு ஆகியவற்றிலும் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி சீர்திருத்தம் தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றுகையில், ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கைகள் உற்பத்தி துறைக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும், தொழில்துறையினர், வர்த்தகர்கள் மற்றும் சாமானிய மக்களுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் தெரிவித்தார். பண்டிகை காலத்தில் ரயில் பயண நெரிசலை தவிர்க்க நாடு முழுவதும் சுமார் 12,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையின் செயல்பாடுகள் குறித்து தவறான வீடியோ பதிவுகளை பகிரும் சமூக ஊடகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே துறை எச்சரித்துள்ளது. சுகாதார அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து அதிகரிக்க உள்ளதாக மத்திய மின் அணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் கைதல் பகுதியில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அம்மாநில சிறப்பு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 305 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.